நனந்தலை உலகம். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அகன்ற உலகம். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இதுக்கு இது ஆன்சர். அடுத்து இதில் மோனை கேட்டிருக்காங்க. நந்தவனம் நற்றமிழ். இதுதான் ஆன்சர். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அடுத்த கொஸ்டினுக்கு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அது ஒரு பயனற்ற செயல். இதுக்கு கூரை வேய்ந்தனர்னு வரும். கூரை போட்டனர்ன்றது வராது. கூரை வேய்ந்தனர், அதான் ஆன்சர். அடுத்து செப்பலோசை, துள்ளலோசை, அகலோசை நமக்கு தெரியும். ஓங்கல் ஓசை தான் இதுக்கு பொருந்தாதது. அடுத்த கொஷின், ஊக்கம் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் சோர்வு. நீள் உழைப்பு அப்படின்றத பிரித்து எழுதுனா நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படின்றது தான் ஆன்சர். பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்கள் தான். அடுத்து திருக்குறளில் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்றதுக்கு ஆன்சர் ஊமை அணி. அடுத்து ஔவையார் இதில் இயற்றிய நூல் எது அப்படின்னா ஞானக்குறள். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு அப்படின்றது சோழ நாடு தான். வீரம் சேர நாடு. பாண்டிய நாடு முத்து. சோழ நாடு தான் போர்க்களம். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பல்லு. தொல்காப்பியர் பல்லு இலக்கியத்தை பற்றி தான் சொல்கிறாரு. பல்லு இலக்கியத்தை பற்றி தான் சொல்கிறாரு. அடுத்து சந்தி இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னா தூது. புலமை பெருங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. தமிழ் வடமொழியின் மகளன்று அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முத்துசாமி. அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் இதுக்கு ஆன்சர் நான் சர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி.